வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விலாக். முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து போடுறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே ஸ்லோ தாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். ஸ்லோவாக ஒரு விஷயத்த பண்ணுறதுல தப்பில்லைங்க. அந்த விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக ஸ்டடியாக ஃபோக்கஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸை தாங்க கொடுக்கும். சரி போதும் வாங்க நம்மளோட விலாகுக்கு போயிடலாம். இந்த விலாகில் விநாயகர் சதுர்த்தி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க. இவர் தாங்க எங்கள் வீட்டு விநாயகர். எங்கள் சொந்த வீட்டில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி வச்ச விநாயகர். இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ரீசனுங்க. ஃபஸ்ட்டு சோஷியலாக ஹிஸ்ட்ரி பேஸஸில் ஒரு ரீசன் இருக்குங்க. செகண்டாக டிவோஷனல் பேஸஸில் ஒரு ரீசன் இருக்குங்க. தேர்டாக சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குங்க. வாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருந்த டைமில் மக்கள் மீட் பண்ணி ஒரு விஷயத்த பேசிக்கிறதுக்கே டைம் இருக்காதுங்க. அதனால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட சொல்லப்போனால் இந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1942 1947 அந்த நியர்பை பீரியடில் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் தேவை ஹிந்துயிசமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகரை வந்து சொல்லப்போனால் கணபதி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் நடத்த ஆரம்பித்தாங்க. இதை தாங்க மக்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு இதாக ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. டிவோஷ்னலாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, களிமண்ணுக்கு ஒரு பயங்கரமான பவர் இருக்குங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை அந்த களிமண்ணுக்கு இருக்குது. நம்ம செய்யக்கூடிய சிலைகள் எல்லாமே, இந்த விநாயகர் சிலை எல்லாமே களிமண்ணால் செய்யப்பட்டது தாங்க. அந்த சிலை முன்னாடி நீங்கள் நின்று உங்களோட கவலைகளையோ உங்களோட ஆசைகளையோ அதுக்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து மனசார வேண்டும் போது அதோட ஃப்ரீக்குவன்சி அந்த களிமண் வந்து அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் ஒரு தண்ணியில் கொண்டு போய் கரைக்கும் போது நீங்கள் வேண்டி கேட்ட அந்த வார்த்தைகள் இயற்கையோடு ஒன்றி அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப இயற்கையே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. தேர்ட் ரீசன் ஃபைனலாக சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளோட வாட்டரை தண்ணியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் தான் சயின்டிஃபிக் ரீசன். இதை மக்களால் செயல்படுத்த முடியலங்கிற ஒரு ரீசன்னால் தான் இதை வந்து ரிச்சுவலாக டிவோஷனலாக கொண்டு போனால் தான் கேட்பாங்கன்னு சொல்லி மக்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி சொல்லிட்டாங்க. எனக்கு கரெக்டாக தெரியலங்க, அது சொல்லுவாங்க இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் குளம் குட்டை இதிலலாம் என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து மண் வந்து தண்ணியை பயங்கரமாக இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, தூர் வாருறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூர் வாரி அந்த மண்ணை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இந்த மண்ணில் தான் வந்து களிமண் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மண்ணை எடுத்து சிலையாக வடிவமைச்சு நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஆனால் திரும்ப அந்த மண் அந்த ஏரிக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்கான வழி என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் அந்த கிளைமேட் மாறின உடனே அங்கே வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் தண்ணி அந்த மண்ணுக்குள்ளே. அந்த ஹோல்ஸ் எல்லா தண்ணியும் உள்ளே இழுக்கும். அது இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மண்ணால் செய்யப்பட்ட சிலையை கொண்டு போய் நீங்கள் கரைக்கும் போது அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் இந்த களிமண் வந்து மேலாக்க போட்டு மூடிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அப்படியே நல்லா மழை நீர் வந்து நல்லா தண்ணி வந்து அந்த குளம்ல நல்லா குளமோ சரி குட்டையோ சரி நல்லா தண்ணி ஃபில்லாக இருக்குங்க. இது தாங்க சயின்டிஃபிக்கான ரீசன். தண்ணி அந்த ஊருக்கு தேவையான தண்ணியை அந்த குளம் குட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குங்க. இதில் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு முக்கியமான விஷயங்க, எல்லார் வீட்லேயும் விநாயகரை சின்ன சிலையாக வாங்கி வச்சு கும்பிட்டு தண்ணியில் கொண்டு போய் கரைங்க வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த தெருவில் எல்லோரும் சேர்ந்து ஆயிரக்கணக்குலேயும் லட்சக்கணக்குலேயும் ஒரு சிலை மேலே அவ்வளோ அமௌண்ட் போட்டு கட்டி வாங்கி அதை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறது அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க. பர்சனலாக நான் என்னை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யாருக்கும் சொல்லலை. ப்ளீஸ் அந்த காசுக்கு ஒரு 4 பேருக்கு வந்து சாப்பாடு, அதுக்காக நீங்கள் போடலைன்னு சொல்லலாம், அன்னதானங்கிற பேரில் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. பட் அந்த காசையும் வந்துட்டு சின்ன சிலையாக வாங்கிட்டு சாப்பாட்டுக்கோ இல்லை மற்றவங்களோட படிப்பு செலவுக்கோ செலவு பண்ணிங்கன்னா அந்த புண்ணியம் அந்த கர்மா உங்களை சேருங்க. அது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுனால ஒருத்தருக்கு நல்ல விஷயம் நடக்குதுங்கும் போது தாராளமாக நம்ம அதை செய்யலாம். சிலை வாங்கிறதுனால ஒருத்தருக்கு நல்லதுங்கிறது வந்து அது இப்போ இருக்க சிலையில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் தாங்க இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சின்ன சிலையாக வாங்க, ஈஸியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். கையோடு என் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.
வாங்க நம்ம வீட்டு சாமியை போய் கொஞ்சம் பார்ப்போம். பிரசாதம் வச்சு அவருக்கு ஒரு வெல்கம் கொடுத்துட்டு 3 நாளும் எப்படி பூஜை பண்ணோங்கிறத காட்டிடுறேன். இப்போ நான் காட்டுறது செகண்ட் டேங்க. பிரசாதம் எல்லாம் என் ஃபேமிலிக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. என் பையன்தான் சூப்பர் சூப்பர்னு சாப்பிட்டான். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் இருந்த விநாயகரையும் நான் காட்டினேன். இது எங்கள் ஸ்ட்ரீட்டோட விநாயகர். ஸோ நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு கலர்லாம் பூசிட்டு சூப்பராக கொண்டு போய் கரைச்சிருக்காங்க. இதுவும் ஒரு விதமான சந்தோஷந்தாங்க. நம்ம ஊர்லலாம் அதிகபட்சம் 1 நாள் 3 நாள் 5 நாள் அதுக்கு மேலே விடுறதில்ல. ஆனால் மும்பையில் அந்த மாதிரி ஏரியாலாம் குறைஞ்சது 21 டேஸாவது வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. எல்லா விநாயகரும் நான் பார்த்த வரைக்கும் எல்லா விநாயகரும் ரொம்ப அழகாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இப்போ அடுத்தது நம்மளோட விநாயகரை எப்படி கரைக்கிறோன்னு வந்து பாருங்கள், பார்க்கலாம். லாஸ்ட் டே பூஜைலாம் போட்டாச்சு. இப்போ விநாயகரை தூக்கிட்டு கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. கார் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. விநாயகருக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டு தூக்கிட்டு கண்ணங்குறிச்சி ஏரி இருக்குது இல்லைங்களா, அங்கே தாங்க நாங்கள் கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு கிளம்புறோம். அங்கேயுமே பயங்கர கூட்டம் தாங்க. என் பசங்களுக்கு அதை கொடுக்க மனசே இல்லை. வீட்டில் ஒருத்தராகவே அப்படியே ஐக்கியமாயிட்டார் விநாயகர். நான் தான் வச்சுக்குவேன், நீ தான் வச்சுக்குவேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை. ஒரு வழியாக அவங்கக்கிட்டேருந்து நான் காப்பாற்றி நான் வாங்கிக்கிட்டேங்க. இவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் கரைக்கிறதுக்குள்ளே இவங்கக்கிட்ட நான் பட்ட பாடு இருக்கே பாப்பா. சந்தோஷமாக என் மனசில் இருக்க கவலைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அவரை நல்லபடியாக வழியமைச்சு வச்சுருக்கோங்க. நல்லதை செய்வாருன்னு நம்புவோம். நீங்களும் நம்புங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். நம்ம விநாயகர் போயிட்டு வராரு. பாய். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கொடுக்கும்போது, பட் பரவாயில்ல. போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோடு அவருக்கு பாய் சொல்லி வழியமைச்சு வச்சுருக்கேன். ஃபீலிங் வெரி சேட், பட் பாய். விநாயகருக்கு நோட்ஸுங்க. போயிட்டு வாங்க விநாயகரே. இந்த வருஷம் கொஞ்சம் புலம்பி அமைச்சிருக்கேன். அடுத்த வருஷமும் புலம்புறதுக்கு எதுவும் கொடுக்காதீங்க. வருஷம் புலம்பியே லைஃப் ஓடிடும் போல் இருக்குது. பார்க்கலாம், அடுத்த வருஷம் எதுவும் புலம்புறதுக்கு இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஜாலியாக போட் டிரைவிங் பண்ணுறாருங்க விநாயகர். எப்போ நம்ம விநாயகர் வராரு இருங்க, வரும்போது நான் சொல்கிறேன். குட்டி குட்டி விநாயகர்லாம் கரைக்கிறாங்க. வந்துட்டார் நம்ம விநாயகர். பாய். கரைச்சிட்டாங்க நம்ம விநாயகரை நல்லபடியாக. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, அவருக்கும் நன்றிகள். விநாயகர் கரைச்ச கையோடு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கள் சித்தப்பா கூட வந்திருந்தோம். நாங்கள் கிளம்பியாச்சு. அவனுங்க ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வருவாங்க. எல்லா விநாயகரும் ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு, கிளம்பியாச்சு. பாய் சாமி. ஓகே பாய்.